செகண்ட் பேஜ் மேக்ஸில் ஐயோ எனக்கு பிடித்த சிவப்பு வண்ண பூக்கள் அப்படின்னு இந்த பாப்பா சொல்கிறாங்க. ஆஹா அழகான மஞ்சள் வண்ண பூக்கள்னு இந்த தம்பி சொல்கிறாங்க. ஊதா வண்ண பூக்கள்னு சொல்லி இந்த பாப்பா சொல்கிறாங்க. அப்போது இந்த பூ வந்து எத்தனை இருக்குதுன்னு நம்ம முதல்ல கவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா இந்த பூ சிவப்பு வண்ண பூக்கள் எத்தனை இருக்குதுடாமா பாருங்க பார்க்கலாம். அழிச்சிக்கலாம். இதை முதல்ல அழிச்சிட்டு கலர் எடுத்துக்கலாம்டா. 3 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. இப்போ நம்ம என்ன நீங்கள் எழுத வேணும் 25ன்னு எழுத போகிறோம். அடுத்தது ஊதாப்பூ. ஊதாப்பூ போய்க்கலாமா? ஊதாப்பூ மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுறோம்டா 21ன்னு இந்த இடத்துல நம்ம எழுதிடுறோம். அடுத்தது மஞ்சள் வண்ண பூக்கள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். பென்சில் எடுத்துக்கலாமாடா. எடுத்துட்டு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13ன்னு இங்கே டைப் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ கொஸ்டின்ஸ் பாரு. பூக்களின் எண்ணிக்கையை எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? எண்ணிக்கையை நம்ம வந்து எண்ணி எழுதுகிறோம். பூக்களின் எண்ணிக்கையில் இந்த ஊதாப்பூல 2 10கள் 20னா 10 + 10 20 சாமி 2 10. இந்த ஒத்தையாக இருக்கிற 1 இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 20 கூட்டல் 1ன்னு எழுதுவோமா? 20 கூட்டல் 1. இப்போ 2 10 ரூபா இருக்குது, 1 ரூபா இருக்குது. அதைத்தான் நாம் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். எங்கே எழுதியிருக்கிறோம் சாமி? இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். பூக்களின் எண்ணிக்கையில் எது? இந்த சிவப்பு பூக்களை முன்னோக்கி எழுதுக அப்படிங்கிறாங்க. இவங்க கொடுத்துருக்கிற டேஸில் நம்ம என்ன பண்ணணும்? முன்னோக்கி எழுதணும். ஸோ எந்த நம்பரில் ஆரம்பிக்குது? 25. அப்போது 25 26 27 28 29 30 31 32 33 34 35 35 வரைக்கும் 10 கட்டம் கொடுத்துட்றாங்க, எழுதிடுறோம். அடுத்தது மஞ்சள் வண்ணப்பூ 13லேருந்து பின்னோக்கி எழுதுங்கிறாங்க. 13 12 11 10 9 8 7 6 5 4 3 வரைக்கும் எழுதிடுறோம். அடுத்தது பாரு தம்பி. இதில் இந்த சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை 25. சிவப்பு பூவோட எண் எத்தனை? ஒரு நிமிஷம். எண் வந்து 25 25. 25 பார்த்தீங்கன்னா 25க்கு என்ன சொல்கிறாங்க? முந்தைய எண் 25க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 24. ஓகேயா? அதுக்கு அடுத்து வர்ற நம்பர் என்ன? மற்றும் அடுத்த எண் 25க்கு அப்புறம் வர்ற நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 25க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 26 வரும். அப்போ இங்கே நம்ம என்னன்னு டைப் பண்ணணும்? 26. இது உனக்கு புரியுதா சாமி? இல்லைன்னா இன்னொருக்க சொல்லி தரட்டுமா? இப்போது 25 இருக்குதுல்ல, 25க்கு என்ன நம்பராமா? முந்தைய எண் மற்றும் அடுத்த எண். 25க்கு முன்னாடினா இந்த நம்பர் 24. அடுத்த நம்பர்னா 25க்கு அப்புறம் வர்ற 26. இப்போ இந்த எண்களை இங்கே நம்ம எழுதிடணும். அடுத்தது 20ஐ விட அதிக எண்ணிக்கையில் உள்ள பூக்களை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. 20க்கு மேலே எது இருக்குது? சிவப்பு பூ, ஊதாப்பூ. மஞ்சள் பூ வந்து 20ஐ விட கம்மி. இப்போ அது ரெண்டையும் வட்டம் போட்டுரும். மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள பூவை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. எது நிறைய எண்ணிக்கையில் இருக்குது? சிவப்பு பூ தான் 25 இருக்குது, ஊதா 21 இருக்குது, மஞ்சள் 13 இருக்குது. மிகச்சிறிய எண்ணிக்கையில் உள்ள பூவை வட்டமிடுக. மிகச்சிறிய எண்ணிக்கையில் எது இருக்குது? மஞ்சள் பூ. மஞ்சள் பூ எத்தனை இருக்குது? 13 தான் இருக்குது. இதோட இந்த பக்கம் முடியுது. புரியலன்னா இன்னொரு முறை வீடியோவை ஓட்டி விட்டு பாருங்கள். அங்கே பார் பந்து போல செடிகள். இங்கே பார் சதுர வடிவில். சதுரம்னா இந்த ஃபார்மேட்டில். புல்வெளிகள். இது சதுரம் இல்லை செவ்வகம். செவ்வகம்னா எப்படி இருக்குது சாமி? உன்னுடைய பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ பாக்ஸ் எப்படி இருக்கும்? அகலம் நீளம் பெருசாகவும் அகலம் கம்மியாகவும் இருக்கும். இது மாதிரி இருக்கும். இதில் கம்மியாக இருக்கிறது
ஓகே, இதை ரெண்டாக பிரித்தோம்னா கிடைக்கிறது நமக்கு சதுர வடிவில் இருக்கும். பால்னால் உனக்கு தெரியும் வளைஞ்சிருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி இவங்க கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தட்டையான முகங்களை கொண்ட பொருள் எது? இது எல்லாமே வளைஞ்சு இருக்குது, இது 3. அப்போது இந்த செங்கக்கல் தான் எப்படி இருக்குது? தட்டையாக இருக்குது. அதை நம்ம டிக் பண்ணிடணும். அடுத்தது வளைவான முகத்தை கொண்ட பொருள் எது? இது பாரு, இது தட்டையாக இருக்குது, இதுவும் தட்டையாக இருக்குது, இதுவும் இப்படி இருக்குது. அப்போது இந்த பால் மாத்திரம் எப்படி இருக்குது? வளைவான முகத்தை கொண்டு இருக்கு. அடுத்தது பால் பந்தின் நிழல் வடிவம் எது? பந்தோட நிழல் வடிவம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி, இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த தட்டையாக இருக்காது, பால் மாதிரியே உருண்டியாகவும் இருக்காது. நீ வேணா பால் எடுத்துகிட்டு போய் வெயிலில் போட்டு பாரு, இந்த 3 ஃபார்மேட்லேயும் இருக்காது. இது எப்படி இருக்குது? இந்த மாதிரி பிரமிடு வடிவத்தில் இருக்கும். அடுத்தது இந்த ரப்பர், பேனாளிக்க ரப்பர் இருக்குல்ல, அச்சு பதித்தால் கிடைக்கும் வடிவம் இது. அச்சு பதிச்சோம்னா இது வந்து செவ்வக வடிவத்தில் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நேர் விளிம்பு இல்லாத வடிவம் எது? நேர் விளிம்புனா பார்த்தோன்னா இப்படி போனோன்னா இப்படி திரும்புறது, இப்படி போனோன்னா இப்படி திரும்புறது. விளிம்பே இல்லாததுன்ட்டு அர்த்தம். விளிம்பே இல்லாமல் எது இருக்கும்? பால் தான். விளிம்பே இருக்காது. விளிம்புனா இந்த மூளைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. பாலில் எதாவது மூளை இருக்குமா? இருக்காது. அடுத்தது அனைத்து பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் இது. எதில் வந்து எல்லா பக்கமும் சமமாக இருக்கும்னா சதுரத்தில். இங்கே ஒன்றுனா இங்கே 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதில் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதில் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இங்கே 2 சென்டிமீட்டர்னால் எல்லா பக்கமுமே 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இங்கே 3னா எல்லா பக்கமும் 3ஆக தான் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சதுரம்னு சொல்கிறோம். அப்போது எதோட 4 பக்கமும் சமம்னு சொன்னால் சதுரத்தில். நம்ம சதுரத்தை டிக் பண்ணிடணும். அங்கே பார் பந்து போல செடிகள். இங்கே பார் சதுர வடிவில். சதுரம்னா இந்த ஃபார்மேட்டில். புல்வெளிகள். இது சதுரம் இல்லை செவ்வகம். செவ்வகம்னா எப்படி இருக்குது சாமி? உன்னுடைய பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ பாக்ஸ் எப்படி இருக்கும்? அகலம் நீளம் பெருசாகவும் அகலம் கம்மியாகவும் இருக்கும். இது மாதிரி இருக்கும். இதில் கம்மியாக இருக்கிறது. ஓகே, இதை ரெண்டாக பிரித்தோம்னா கிடைக்கிறது நமக்கு சதுர வடிவில் இருக்கும். பால்னால் உனக்கு தெரியும் வளைஞ்சிருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி இவங்க கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தட்டையான முகங்களை கொண்ட பொருள் எது? இது எல்லாமே வளைஞ்சு இருக்குது, இது 3. அப்போது இந்த செங்கக்கல் தான் எப்படி இருக்குது? தட்டையாக இருக்குது. அதை நம்ம டிக் பண்ணிடணும். அடுத்தது வளைவான முகத்தை கொண்ட பொருள் எது? இது பாரு, இது தட்டையாக இருக்குது, இதுவும் தட்டையாக இருக்குது, இதுவும் இப்படி இருக்குது. அப்போது இந்த பால் மாத்திரம் எப்படி இருக்குது? வளைவான முகத்தை கொண்டு இருக்கு. அடுத்தது பால் பந்தின் நிழல் வடிவம் எது? பந்தோட நிழல் வடிவம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி, இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த தட்டையாக இருக்காது, பால் மாதிரியே உருண்டியாகவும் இருக்காது. நீ வேணா பால் எடுத்துகிட்டு போய் வெயிலில் போட்டு பாரு, இந்த 3 ஃபார்மேட்லேயும் இருக்காது. இது எப்படி இருக்குது? இந்த மாதிரி பிரமிடு வடிவத்தில் இருக்கும். அடுத்தது இந்த ரப்பர், பேனாளிக்க ரப்பர் இருக்குல்ல, அச்சு பதித்தால் கிடைக்கும் வடிவம் இது. அச்சு பதிச்சோம்னா இது வந்து செவ்வக வடிவத்தில் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நேர் விளிம்பு இல்லாத வடிவம் எது? நேர் விளிம்புனா பார்த்தோன்னா இப்படி போனோன்னா இப்படி திரும்புறது, இப்படி போனோன்னா இப்படி திரும்புறது. விளிம்பே இல்லாததுன்ட்டு அர்த்தம். விளிம்பே இல்லாமல் எது இருக்கும்? பால் தான். விளிம்பே இருக்காது. விளிம்புனா இந்த மூளைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. பாலில் எதாவது மூளை இருக்குமா? இருக்காது. அடுத்தது அனைத்து பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் இது. எதில் வந்து எல்லா பக்கமும் சமமாக இருக்கும்னா சதுரத்தில். இங்கே 1னா இங்கே 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதில் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதில் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இங்கே 2 சென்டிமீட்டர்னா எல்லா பக்கமுமே 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இங்கே 3னா எல்லா பக்கமும் 3ஆக தான் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சதுரம்னு சொல்கிறோம். அப்போது எதோட 4 பக்கமும் சமம்னு சொன்னால் சதுரத்தில். நம்ம சதுரத்தை டிக் பண்ணிடணும். அடுத்தது அளவைகள் கொடுத்துருக்காங்கடாம்மா. அளவைகளில் அளந்து பார்த்தால் தெரிந்துவிடும். இது போனதா செவ்வகம்னு சொன்னாங்களா, இப்போ அளந்து பார்க்குறாங்க. இந்த சைடு இருக்கிறத அகலம்னு சொல்கிறோம், இந்த சைடு இருக்கிறத நீளம்னு சொல்கிறோம். நீளம் வந்து 20 அடிகள். இந்த பக்கத்தின் நீளம், இந்த பக்கம் வந்து 20 அடி இருக்குதாமா, இந்த பக்கம் 25 அடி இருக்குதாமா.
அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு செவ்வகம்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. நீளத்தை அளவிட உதவும் பொருத்தமான அளவை டிக் செய்க அப்படிங்கிறாங்க. நீளத்தை எதுலெல்லாம் நம்மளால் அளக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ மல்லிகைப்பூ இருக்குதுன்னு சொன்னால் மல்லிகைப்பூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், முளம் தான் போட முடியும். கையில் முளம் போட்டு அம்மா வாங்குவாங்க. இல்லைன்னா நீ ஒருக்கா போய் வாங்கி பாருங்க. அடுத்தது டென்னிஸ் கோர்ட் இருக்குது. டென்னிஸ் கோர்ட்டை நம்மளால் கையால் அளந்துட்டு இருந்தோம்னா டைம் டேக்கிங், ரொம்ப நேரம் ஆகும், அதை அளக்க முடியாது. கால அளவை தான் இங்கே உபயோகப்படுத்துவோம். அடுத்தது நோட்டு புக்கு இருக்குது. நோட்டு புக்கு வந்து கால அளவை உபயோகப்படுத்த மாட்டோம், கையளவு தான் உபயோகப்படுத்துவோம். கையை உபயோகப்படுத்தி என்ன பண்ணுவோம், அந்த நோட்டோட அளவை அளந்து பார்க்க முடியும். அடுத்தது பொருத்தமான குறியீடுகளை, இது வந்து கீழே மேலே அப்படின்னு அம்புக்குறி போட சொல்கிறாங்க. இதில் பார்த்தோன்னு சொன்னால் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறது ஒன்று இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டு ஒரே எடைனா சமமாக நிற்கும். இப்போது வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அது என்னாகும், கீழே உக்காந்துரும். வெயிட்டு கம்மியாக இருக்கிறது மேலே போயிடும். ஓகேயா. அடுத்தது இங்கே ஒரு முட்டைக்கோஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு கத்திரிக்காய் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வெயிட்டு ஜாஸ்தி. அப்போ என்னாகும், முட்டைக்கோசு கீழ் நோக்கி இறங்கிரும் தராசில். அடுத்தது கத்திரிக்காய் வந்து தராசில் மேல் நோக்கி ஏறிடும். வெயிட்டு கம்மியாக இருக்கிறது இறங்கிடும் சாமி, அவ்வளோதான். வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறது இறங்கிடும், அதை நல்லா மனசில் வச்சுக்கிறணும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு தண்ணி பழம் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஆரஞ்சு கொடுத்துருக்காங்கடாமா. இது ரெண்டில் எது வெயிட் ஜாஸ்தி? எஸ், தண்ணி பழம் தான் வெயிட் ஜாஸ்தி. இப்போ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது என்ன பண்ணும், கீழே வருமா மேலே போகுமா? வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறது எப்போவுமே கீழே இறங்கிடும், வெயிட்டு கம்மியாக இருக்கிறது மேல் நோக்கி போயிடும். ஓகேயா. அடுத்தது இன்னொருக்கா சொல்லிட்டு வா பார்க்கலாம். இப்போ இங்கே வெயிட்டு ஜாஸ்தினா எந்த அம்புக்குறி போடணும், கீழ் நோக்கி. வெயிட்டு கம்மினா மேல் நோக்கி. வெயிட்டு ஜாஸ்தி கீழ் நோக்கி, வெயிட்டு கம்மி மேல் நோக்கி, மேல் நோக்கி கீழ் நோக்கி. எந்த பொருத்தமான பாத்திரத்தை கொண்டு விரைவாக நீரை நிரப்புவீர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா. இப்போ இங்கே ஒரு ட்ரம் இருக்குது. ட்ரம்மில் நாம் சின்ன டிப்பரு, வாளி இருக்குது. ரெண்டில் எது சமயம் உபயோகப்படுத்தலாம், வாளி உபயோகப்படுத்தினோம்னா சீக்கிரம் தண்ணி நிறையும். அடுத்தது இன்னொன்று அதே போல் இருக்கிற அரிசி ட்ரம்மு. அரிசி ட்ரம்மில் இது வந்து தண்ணி ஜக்கு, இது வந்து தண்ணி கேனு. எதை உபயோகப்படுத்தலாம், நம்ம தண்ணி கேனை உபயோகப்படுத்தலாம். அண்டா இருக்குது. அண்டாவில் வந்து குடத்தல் தண்ணி நிரப்பலாமா, வாட்டர் பாட்டிலில் நிரப்புனா சீக்கிரம் நிறையுமா? இதில் நிரப்பலாம், மண்பானையில் தான் நிரப்பணும். மண்பானையில் நிரப்பி ஊற்றினோம்னா சீக்கிரமாக நமக்கு நிறைஞ்சிரும். அவங்க கூட்டல் கழித்தல் சொல்லித்தர போகிறாங்கப்பா. அந்த செடிகளுடைய விலை பட்டியல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரோஜா செடி 46 ரூபா, சாமந்தி செடி 27, மல்லிகை செடி 36, சம்மங்கி செடி 35, செம்பருத்தி செடி 16. இப்போ இந்த விலைகளை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லிகை செடியோட விலை, ரோஜா செடியோட விலை. அப்போது ரெண்டு சேர்த்து அவங்க எவ்வளோ பணம் கடையில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேணும். அப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் சாமி. மல்லிகை செடியோட விலை 36. அடுத்தது ரோஜா செடியோட விலை 46. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். எதை ஆட் பண்ணணும், 6ஓட 6, 6ஓட 6 நாம் கூட்டல் செய்ய போகிறோம். கூட்டிடலாமா தங்கம்? ஸோ அப்போ என்ன பண்ண வேணும், பென்சில் மாற்றிக்கலாங்கன்னு. இது வந்து ரொம்ப இதாக இருக்குது. சரி. ஸோ 6ஓட 6ங்கிறதுனால நாம் இப்போது முதல்ல இந்த 6 இருக்குதுல்ல, மேலே இருக்கிற 6, அதை மனசில் வச்சுக்கோ. 6 in the mind. அடுத்த 6 நீ வந்து கோடு போட்டு வச்சுக்கோ. 6 கோடு போட்டுக்கோ சாமி. போட்டுட்டு 6 மனசில் வச்சுருக்கியா? 7, 8, 9, 10, 11, 12. என்ன உனக்கு விடை கிடைக்கிது? 6ஓட 6 கூட்டினீங்கன்னா 12 கிடைக்கிது. இந்த 2 என்ன பண்ண வேணும்னா இந்த இடத்துல போட்டுறணும். மிச்சம் 1 இங்கே கேரி பண்ணிக்கணும், மீதியை இங்கே கொண்டு போயிடணும். 1ஓட 3 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 4 கூட்டினீங்கன்னா 8. அப்படி உனக்கு கூட்டல் செய்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண வேணும், மறுபடியும் நீ வந்து கோடு போட்டு கூட்டிக்கிறணும். சரி, இப்படி கோடு போட்டு 4 இங்கே மிச்சம் 1 இருக்கா, 1ஓட 3 கூட்டினா 4, 4க்கு அப்புறம் 5, 6, 7, 8. அந்த மாதிரி நீ வந்து கூட்டல் செஞ்சுக்கணும். எரேசரை பெருசு பண்ணிக்கிறோம். சரி.
அடுத்தது போய்க்கலாமா சாமி? இப்போ இந்த கூட்டல் உனக்கு புரிஞ்சதா? அடுத்தது மல்லிகை செடி சாமந்தி செடி ஒருத்தர் வாங்குறாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ பணம் தருவாங்கன்னு நம்ம பார்க்கணும். மல்லிகை செடியோட விலை 36, சாமந்தி செடி வந்து 27. இப்போது 6, 7 இருக்குதுல்ல, இது ரெண்டில் எந்த நம்பர் பெருசோ அதை மனசில் வச்சுக்கணும். 7 பெருசாக இருக்கனால 7 மனசில் வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த 6 இருக்குல்ல, 7 மனசில் இருக்குது. 6 வந்து 6 கோடு போட்டுக்கோ, இல்லைன்னா 6 விரலை விட்டுக்கோ. மனசில் 7 இருக்குது. 8, 9, 10, 11, 12, 13. மிச்சம் எத்தனை தங்கம் இருக்குது? 13. ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 13. இந்த 13ல் 3 இங்கே போட்டுட்டு 1 கேரி பண்ணிக்குவோம். ஓகேயா? இப்போது அடுத்தது என்ன பண்ணுவோம்? 1ஓட 3 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 2 விரல் விட்டுக்கோ, 2 விரல் விட்டு 5, 6. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 6 வரும். இப்போ 2 பணத்தையும் சேர்த்தோம்னா நம்ம எவ்வளோ கடைக்காரருக்கு கொடுக்கணும்? 63 ரூபா கொடுக்க வேணும். அடுத்தது இங்கே பார்த்தோன்னா சாமந்தி செடியோட விலை 27 ரூபா, சம்மங்கி செடியோட விலை 35. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம். 2ல் எது பெருசோ அதை மனசில் வச்சுக்கோ. 7 மனசில் வச்சுக்கோ. 5க்கு 5 விரல் விட்டுக்கோ. 7க்கு அப்புறம் 8, 9, 10, 11, 12. இப்போ 12 வருதா? 12ல் 2 இங்கே போட்டுட்டு மிச்சம் 1 மேலே கேரி பண்ணிக்கோ. கேரி பண்ணுறது எப்போவும் ரவுண்ட் போட்டுக்கணும். ஓகேயா? அப்போது இப்போ 2ஓட 1 கூட்டினோம்னா 3, மிச்சம் இருக்கிற 3க்கு 3 விரல் விட்டுக்கோ. 3க்கு அப்புறம் 4, 5, 6. அப்போ நமக்கு என்ன விலை வருது? 62 ரூபான்னு சொல்லி விலை வருது. அடுத்த பக்கம் இங்கே பார்த்தோம்னா ரோஜா செடியோட விலை எவ்வளோ சாமி? 46 ரூபா எழுதிடுறோம். சம்மங்கி செடியோட விலை 27. எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி கொடுந்த 6யும் 7யும் பெருசாக இருக்கிற நம்பரை மனசில் வச்சுக்கோ. 6க்கு 6 விரல் விட்டுக்கோ. ஓகேயா? 7 மனசில் வச்சுட்டு 7க்கு அப்புறம் 8, 9, 10, 11, 12, 13. 13க்கு 3 போட்டுடுறோம். மிச்சம் அந்த 1 வரும்ல, அந்த 1 இங்கே கேரி பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் கூட்டல் செஞ்சுக்கலாமா? 1ஓட 4 கூட்டினோம்னா 5, 5க்கு அப்புறம் 2 விரல் விட்டுக்கோ. 6, 7. இப்போ நமக்கு 73. எத்தனை ரூபா நம்ம வந்து பணம் கடைக்காரருக்கு கொடுக்கணும்? 73 ரூபா கடைக்காரருக்கு கொடுக்கணும். அடுத்தது செம்பருத்தி செடியோட விலை 16 ரூபா, ரோஜா செடியோட விலை 46. இது ரெண்டையும் நம்ம கூட்டல் செய்ய போகிறோம். ஒரு 6 மனசில் வச்சுக்கோ. இன்னொரு 6க்கு நீ விரல் விட்டுக்கோ, இல்லைன்னா கோடு இந்த மாதிரி போட்டுக்கோ. 6க்கு அப்புறம் மனசில் 6 இருக்குது. 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10, 11, 12. 12ல் இந்த 2 இங்கே போட்டுடுறோம். இந்த 1 கேரி பண்ணி 1 போட்டு ரவுண்டு போட்டுக்கணும். 1ஓட 1 கூட்டினோன்னா எத்தனை சாமி கிடைக்கும் நமக்கு? 1ஓட 1 கூட்டினோம்னா 2. 2க்கு அப்புறம் 4 இருக்குது. 4 விரல் கையில் விட்டுக்கோ. 3, 4, 5, 6. இப்போ 6ங்கிறத இங்கே நம்ம போட்டுடுறோம். இது ரெண்டையும் கூட்டினோம்னா நம்ம கிடைக்கிற விடை எவ்வளோ சாமி? 62. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பக்கம் சம்மங்கி செடியோட விலை 35 ரூபா, ரோஜா செடியோட விலை 46 ரூபா. இப்போ 5யும் 6யும் நம்ம கூட்டணும். 2ல் எது பெருசு? 6 மனசில் வச்சுக்கோ. 5க்கு 5 விரல் விட்டுக்கோ. 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10, 11. 11ல் ஒரு 1 இங்கே போட்டுட்டு இன்னொரு 1 கேரி பண்ணிக்கோ. 1ஓட 3 கூட்டினோம்னா 4, மிச்சம் இருக்கிற 4க்கு 4 விரல் விட்டுக்கோ. 5, 6, 7, 8. நமக்கு எவ்வளோ தங்க விலை வருது? 81 ரூபா நம்ம வந்து கடைக்காரருக்கு கொடுக்கணும். அடுத்து இந்த பக்கம் இதில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா கழித்தல் சொல்லி தந்துருக்குறாங்க. ஸோ கடைக்காரரிடம் கொடுத்த பணம் 60 ரூபா, ரோஜா செடியோட விலை 46 ரூபா. இப்போ மிச்சம் நமக்கு கடைக்காரர் எவ்வளவு பணம் தரணும்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது நம்ம இங்கே 0 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 0 இருந்ததுன்னா கடை வாங்கணும். எப்போவுமே கணக்கில் கடை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 10 தான் வரும். சரியா? அப்போ இந்த 6ல் 1 கடன் கொடுத்துட்டோம்னா மிச்சம் என்னன்னு மாறிடும்? 5ன்னு மாறிடும். அப்போ எப்படி சாமி வருதுங்க? இந்த இடத்துல 10 கடன் வந்துருச்சு. இந்த 6 போய் என்ன வந்துருச்சு? 5ன்னு மாறிடுச்சு. இப்போ 10ல் 6, 10 விரல் விட்டுக்கோ. 10 விரல்
5 6 7 8 9 10. 10ல் 6 போகணும். 3 3 6 போயிடுச்சு. மிச்சம் எத்தனை தங்கம் இருக்குது? 4 இருக்குது. அந்த 4 இங்கே போட்டுக்கணும். இங்கே மறுபடியும் மேலே எத்தனை இருக்குது? 5. 5 விரல் விட்டுக்கோ. 1 2 3 4 5. 5ல் எத்தனை போகணும்? 4 போகணும். 4 போச்சுன்னா மிச்சம் எத்தனை? 1. அப்போ கடைக்காரருக்கு நம்ம எத்தனை ரூபா பணம்? கடைக்காரர் மீதி நமக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 14 ரூபா கொடுக்கணும். அடுத்த கணக்கு, கடைக்காரரை 40 ரூபா நம்ம கொடுக்குறோம். மல்லிகை செடி வந்து 36 ரூபா. சரியா? 40 சாக்லேட்டில் 36 சாக்லேட் போச்சுன்னா என்ன? சாக்லேட் கணக்குனா 4ன்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம கணக்காக பார்க்கும்போது இப்போ இங்கே 0 தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து 1 கடை வாங்குவோம். 4ல் 1 போச்சுன்னா எத்தனை சாமி வரும்? 3. 1ன்னா நம்ம எவ்வளவுன்னு இங்கே கணக்கு கொண்டு வரணும்? 10. இப்போ 4ல் 1 போச்சுன்னா 3. இப்போ 10ல் 6 போச்சுன்னா எத்தனை வரும் பார்க்கலாம். 10 விரல் விட்டுக்கோ. 5 6 7 8 9 10. 10ல் நம்ம எவ்வளவு போகணும்? 6 போகணும். 6 போச்சுன்னா மிச்சம் எத்தனை தங்கம் இருக்குது? 4 இருக்குது. மேலே 3 இருக்குது. கீழேயும் 3 இருக்குது. 3ல் 3 போச்சுன்னா 0. இப்போ கடைக்காரர் மீதி நமக்கு எவ்வளோ தருவார்? 4 ரூபா தருவார். அடுத்த கணக்கு, கடைக்காரர்கிட்ட நம்ம 50 ரூபா தந்துடுறோம். சரியா? செம்பருத்தி செடி வந்து எத்தனை ரூபாயாம்மா? 16 ரூபா. அப்போ அவர் எவ்வளவு நமக்கு தரணும்னு பார்க்கணும். இங்கே 0 இருக்கிறனால என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து கடன் வாங்குவியா? 5ல் 1 ரூபா கடன் கொடுத்துட்டோம்னா 5 என்னவா மாறிடும்? 4ஆக மாறிடும். 5 என்னவா சாமி மாறிடுது? 4ஆக மாறிடுது. 1 கடன் கொடுக்குறோன்னா அந்த 1 இங்கே எவ்வளவா வரும்? கடனா 10 ரூபாயா வரும். வழக்கம் போல் விரல் விட்டுக்கோ. 10ல் 6 போகணும். 5 6 7 8 9 10. 10ல் எத்தனை போகணும்? 6 போகணும். 6 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது? 4. இங்கே மேலே 4 தான் இருக்குது. 1 கடன் கொடுத்ததுக்கப்புறம் 4ல் 3 போகணும். 4 கோடு போட்டுக்கோ. 3 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. சரிப்பா. 4ல் 1 போகணும். 3 போகக்கூடாது. 4ல் 1 கழிக்கணும். 4 இருக்குது. 4 விரலில் ஒரு விரலை மடக்கிடு. மிச்சம் எத்தனை விரல் இருக்கும்? 3 விரல் இருக்கும். இப்போ கடைக்காரர் நம்ம 50 ரூபா கொடுத்து 16 ரூபாய்க்கு செம்பருத்தி செடி வாங்கிட்டோம்னா மிச்சம் 34 ரூபா தருவார். அடுத்தது, கடைக்காரர்கிட்ட 30 ரூபா தர்றோம். 27 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுறோம்? சாமந்தி செடி வாங்கிடுறோம். மிச்ச கடைக்காரர் நமக்கு எவ்வளவு தரணும்னு பார்க்க போகிறோம். அப்போது இங்கே 0 இருக்கிறதுனால 3லேருந்து 1 கடன் வாங்குவியா? 1ன்னா அது என்னவா மாறும்? 10ஆக மாறிடும். 3ல் 1 கடன் கொடுத்துட்டு மிச்சம் எத்தனை இருக்கும்? இங்கே இந்த இடத்துல 2 தான் இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 10ல் 3. 10 விரல் விட்டுக்கோ. இல்லைன்னா 5 6 7 8 9 10. ஓகே. 10 கோடு போட்டுக்கோ. 3 வேணாம். மிச்சம் எத்தனை இருக்குது? எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. மிச்சம் எத்தனை இருக்குது? கோடுகளை எண்ணோம்னா சாரி, இப்போ இதில் என்ன தம்பி கொடுத்துருக்குறாங்க? 7 நம்ம கம்மி பண்ணணும். ஓகேயா? 7 கம்மி பண்ணுறதுக்கு 3 கம்மி பண்ணிட்டோம். சரி, இங்கேருந்து 1 கடன் வாங்கினோம்னா 10. 3ல் 1 கடன் போயிடுச்சுன்னா 2. ஓகேயா? 10ல் 4 5 6 7 8 9 10. 10ல் 7 போகணும். 3 6 7. 7 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது சாமி? 3 தான் இருக்குது. 2ல் 2 போச்சுன்னா 2 கோடு இருக்குது. 2 கோடும் போயிடுச்சுன்னா மிச்சம் 0. இப்போ கடைக்காரர் நமக்கு 3 ரூபா திருப்பி தர வேணும். அடுத்த கணக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா கடைக்காரர்கிட்ட நம்ம 50 ரூபா தர்றோம். சம்மங்கி செடி வந்து 35 ரூபா. இப்போ மிச்சம் நமக்கு எத்தனை ரூபா வரும்னு பார்க்கணும். இப்போ இங்கே 0 இருக்குது. அதனால 5 கிட்ட இருந்து 1 கடன் வாங்குவோம். 5 கிட்ட இருந்து 1 கடன் வாங்கிட்டோம்னா 5 என்னவா மாறிடும்? 4. அப்போ இங்கே 0 வந்து கடன் வாங்கினதுனால 10ன்னு மாறிடும். 10ல் 10 கோடு போட்டுக்கலாமா? இல்லை நீ வந்து 10 விரல் விட்டுக்கோ. 5. 10ல் 5 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குதுன்னு பாரு. 1 2 3 4 5 5. சரியா? அடுத்தது மேலே எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4 கோடு இல்லை 4 விரல் விட்டுக்கோ. அதில் 3 மடக்கிடு. மிச்சம் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ மிச்சம் எத்தனை பணம் நமக்கு கிடைக்கும்? 15 ரூபா கிடைக்கும். கடைக்காரர்கிட்ட 20 ரூபா தர்ற. செம்பருத்தி செடி வந்து 16 ரூபா. மிச்சம் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க.
வழக்கம் போல் நம்ம என்ன சாமி பண்ணணும், இங்கே 0 இருக்கிறதுனால இங்கேருந்து 1 கடன் வாங்குவோம். 1ன்னா 10ன்னு அர்த்தம். 2ல் 1 கொடுத்துட்டோம்னா மிச்சம் எத்தனை இருக்கும், 1 தான் இருக்கும். அடுத்து இங்கே பார்க்குறோம் 10ல் 10 கோடு போட்டுக்கலாமா, 5 6 7 8 9 9 10. 10 கோடில் 6 கோடு, 2 4 6 6 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. 1ல் 1 தான் இருக்குது. 1ஐயும் அடிச்சிட்டோம்னா ஒன்றுமே இல்லை, 0. அப்போ கடைக்காரர் நமக்கு எத்தனை ரூபா மீதம் தருவார், 4 ரூபா தருவார்.